அன்பு சீடர்களுக்கு அன்பான வணக்கம். அன்பு சீடர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா? அது மட்டும் இல்லாத நம்மளுடைய இந்த வீடியோ காணொளியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், புதிதாக வரக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த ஆச்சாரியார் அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆதி குருகுலம், இந்த அஷ்டமா சித்து, இந்த பயிற்சி ஆசிரியரான நான் உங்களோடு வாரம் ஒரு முறை காணொளி வாயிலாக சந்திக்கிறேன். ஏன்னா இந்த காணொளி வாயிலாக நிறைய அன்புள்ளங்கள் தொலைதூரத்தில் இருந்து என்னை தொடர்பு கொள்கிறீர்கள். பல நாடுகளில் இருந்தும் என்னை தொடர்பு கொள்கிறீர்கள். ஏன்னா பயிற்சிகள், பாடநிலைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்னால் தினமும் உங்களை தொடர்பு கொள்ள முடிவதில்லை. அதற்காகவே இந்த காணொளி வாயிலாக உங்களோடு சில விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆன்மீக அன்புள்ளங்கள், ஆன்மீகத்தை தேடுகின்ற அன்பான அன்பு சீடர்கள், உங்களுக்கு முக்கியமான ஒரு சின்ன தகவலை இந்த காணொளியில் கூறுகிறேன். கூடிய விரைவில் ஆன்லைன் அஷ்டமா சித்து பயிற்சி நிச்சயமாக எனக்கான காலம் ஃப்ரீடம் பண்ணிட்டு, அந்த கால அளவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த இணைய வழியில் உங்களுக்கு இந்த பயிற்சியை நிச்சயமாக வழங்குவேன். அது வரைக்கும் என்னுடைய அன்பு சீடர்களும், புதிதாக வரக்கூடிய அன்பு சீடர்களும் இந்த பயிற்சியை புதுசாக தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்புள்ளங்களும் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விவரங்களை சொல்லி, உங்களின் மனத்தின் ஆழம் என்ன அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த ஆதி குருகுல பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இந்த பயிற்சி முக்கியமா நேர நிலைகளை பொறுத்து உங்களுக்கு கைவரும். இப்போ தியானம், யோகா. யோகா அப்படின்னா நீங்க நிறைய காணொளியில பார்த்துருப்பீங்க. ஆசிரம மடங்கள் இதெல்லாம் நீங்க பார்த்தாச்சு. நிறைய குருமார்களையும் பார்த்திருப்பீங்க. தியானம் என்பது வேறு, யோகா என்பது வேறு. யோக நிலையில நாம் சித்துக்களை பெற முடியும் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன், யோகங்களை கற்றுக்கொண்டு சித்துக்களை பெற முடியவே முடியாது. அதே மாதிரி தியானம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான நடைமுறை பயிற்சிகளை இந்த உலகம் பூரா பரப்பி வச்சிருக்கிறாங்க. உலகம் முழுக்க பரப்பி இருக்கு. எப்படி தெரியுமா? மனதை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு. தியானம்ங்கிறது மனதை ஒருவன் கட்டுப்படுத்த முடியும் என்றால் முடியுமா? நிச்சயமாக நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாது. குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு நிறுத்த முடியுமோ அதுபோல சில பயிற்சி நிலைகளில அந்த உண்மையான நம்ம பிரம்ம ரிஷிமார்கள், பிரம்ம ஞானிகள்
நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மூலம், ஆதி மூலம் அல்லது ஆணிவேர் அல்லது கரு, அந்த மையப்புள்ளியில தான் ஒருவர் தியானம் கற்றுக்கொள்ள முடியும். தியானம் நீங்கள் நினைப்பது போல மனதை கட்டுப்படுத்து முறை அல்ல. அதற்கு பேரு தியானம் அல்ல, ஆழ்நிலை தூக்கம், தூக்க நிலைன்னு அதுக்கு பேரு. கட்டுப்படுத்துறது அப்படின்னா தூங்க வேண்டியதுதான். இந்த காணொளி வாயிலாக புதிதாக பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள், மாணவ மாணவிகள், என்னுடைய சக தோழர்கள், என் வயதிற்கு மூத்தவர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் அனைவரும் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அசமாசித்து பயிற்சி ஆதி குருகுலம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தியானம், யோகா பயிற்சி நிலைகள் இன்று வியாபாரமாக மாற்றி பல நிலைகளிலே உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். மனம் விரும்புகின்ற ஒன்றை எல்லோரும் செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நினைப்பது போல யோகம் பெற முடியுமா? சித்துக்களை நம் கையடக்கத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அந்த பயிற்சி நிலைகளே வேறு. மனதை ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் சித்து பயிற்சிகளில முதல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னா அனிமான்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா இந்த அஷ்டமா சித்து பயிற்சிகள்ல உங்களுக்கு குருவாக, ஆசிரியனாக, ஆன்மீகத்தை அறிந்தவனாக உங்களுக்கு ஒரு கருத்தை கூறுகிறேன். நீங்க ஆதி குருகுலத்தில் படித்தாலும் சரி, இணைய வழியில கல்விகளை நீங்க கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது யோக ஆசிரமங்கள், யோக மடங்கள் இங்கெல்லாம் போய் நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, மனதை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா அப்போ அதற்கு அந்த தியானத்துக்கு பெயர் தான். தியானம் என்பது ஒரு சப்த நிலையை கடந்த நிலை. அப்ப அதுக்கு இங்க என்ன தேவை இருக்கு? ஒரு விதமான அமைதி, சைலன்ஸ் வச்சுக்கிடலாம். இந்த அமைதி நிலையை நாம் எவ்வளவு விரைவாக கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளுடைய மனம் பறந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய மனம் பறந்து கொண்டே இருக்கும். இதை கட்டுப்படுத்துவது அது சாதாரண காரியம் அல்ல. வலுக்கட்டாயமாக காலை நேரங்களிலே எந்திரிச்சு தியானங்கிற பெயர்ல கட்டுப்படுத்த நினைத்தால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், தூக்க நிலை மட்டுமே வரும். சரி, இரவு நேரங்களிலே அதே மனதை கட்டுப்படுத்துகின்ற நிலைக்குள் நீங்கள் சென்றால் அங்கேயும் ஆழ்நிலை தூக்கம் மட்டுமே வரும். ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நாம் ரெண்டு நிலைகளில நாம இயங்க முடியும். தியானம் என்பது அஷ்டமா சித்துகள்ல ஒரு முதல் படி அல்ல, ஒரு -டிகிரி அளவில் ஒரு பாயிண்ட் புள்ளி தான் தியானம் என்பது. அஷ்டமா சித்து கலைகளிலே தியானம் என்பது ஒரு பாயிண்ட் புள்ளி தான். ஆனா இதை நாம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாக்க, சப்த நிலையை முதல்ல கடக்க வேண்டும். இதை கடக்கிறது அப்படின்னா அமைதி. நீங்க எந்த ஒரு
செயல்பாடுகளை நீங்கள் தொடங்க வேண்டும் என்றால் முதல்ல ஒரு நிசப்தம், அப்புறம் நீங்க நினைக்கிற காரியத்தை செய்கிறது, அதற்கப்புறம் மறுபடியும் ஒரு நிசப்தம். இதுதான் ஆதி மூலம். அஷ்டமாசத்து பயிற்சிகளுக்கு இதுதான் ஆணிவேர். இத எப்படி நாம் நம் தேகத்துக்குள்ள, நம் உடம்புக்குள்ள, நம் எண்ணங்களுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்தால், குருவாக, ஆசிரியனாக உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். நம்மளுடைய மனித மூளை, அந்த படங்களை கூட நீங்க இணையதளங்கள்ல எடுத்து பார்க்கலாம். 4 பிரிந்திருக்கும். எப்படி நம்மளுடைய கலாச்சார பண்பாடுகளில நம்மளுடைய 4 முறை வேதங்களை பின்பற்றுகிறோமோ, மனித மூளைக்குள்ளும் 4 நிலைகள் உள்ளது. அந்த மூளையின் அமைப்பு எப்படின்னா, முதல்ல ஒரு செட்டிங்னா ஒரு அமைப்பு, ஒரு வரையறை, அதற்கப்புறம் செயல்திறன், அப்புறம் ஒரு விதமான ஓடுகின்ற முன்னோட்டம், அதுக்கப்புறம் ஃபைனல், உங்களுக்கு தேவையான ஒரு காரியம். சாதாரணமா நம் மனித மூளைக்குள்ள இந்த 4 நிலைகள் இருக்கிறது. அதன் பிரதிபிம்பமே 4 வேதங்கள். ஒவ்வொரு நிலைகளையும் நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய ஆதி குருகுலத்தில். தொடர்ந்து இந்த அஷ்டமாசத்து பயிற்சிகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். அன்பு சீடர்கள், அன்பு மாணவர்கள், என்னுடைய பதிவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். மனம் அமைதியடைய வேண்டும். அப்படி அடைந்தால் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். தொடர்ந்து இது சம்பந்தமாக நாம் பேசலாம். அதுவரை காத்திருங்கள்.